لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. இன்று ஓதப்பட்ட சூரத்து யூசுப் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா அழகான வரலாறு என்று சொல்லி காண்பிக்கக்கூடிய உன்னதமான ஒரு நிகழ்வு. இதிலே அல்லாஹ் தஆலா ஏராளமான படிப்பினைகளை, மனித வாழ்க்கையினுடைய வெற்றிக்குண்டான பன்னூற்றுக்கணக்கான படிப்பினைகளையும் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு புகழ்மிக்க அத்தியாயம்தான் சூரத்து யூசுப். சூரத்து யூசுஃபினுடைய வரலாறை நாம் விரிவாக கேள்விப்பட்டிருக்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்த மொத்த சகோதரர்கள் 12 பேர். அதில் 10 பேர் எல்லாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் தான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு 12 மக்கள், 10 பேருக்கு ஒரு தாயார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் புன்யாமீன், அவங்களுடைய தாயார் பேர், தகப்பனார் ஒன்று, தாயார் பேர். அந்த அடிப்படையில இந்த 12 பேர், இந்த 12 பேருடைய வரலாற்றை அல்லாஹு தஆலா மிக விரிவாக சொல்லி காண்பிக்கிறான். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா 25 நபிமாருடைய பெயர்களை சொன்னாலும் கூட ஒரு 13 நபிமாருடைய வரலாற்றை அல்லாஹ் விரிவாக சொல்கிறான். 13 நபிமாருடைய வரலாற்றை அல்லாஹு தஆலா விரிவாக சொல்கிறான். அதிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப பிரதானமானவர்கள். மிக விரிவாக சொல்லப்பட்ட வரலாறு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. அதைத் தொடர்ந்து செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இதிலே பல்வேறு பாடங்களும் படிப்பினைகளும், அதிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலே சொல்லப்படக்கூடிய ஏராளமான படிப்பினைகளிலே ஒன்று, மனித வாழ்க்கையிலே பெரியவர்களுக்குண்டான மரியாதையையும் சிறுவர்களின் மீது அன்பையும் காட்டக்கூடிய ஒரு பண்பை அல்லாஹ் இஸ்லாமின் வழியாக நமக்கு கற்றுத் தருகிறான். அந்த பண்பை நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு நிலையும் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றின் வழியாக அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். முதியோரை மதிக்காத இளைஞர்களும் சிறுவர்கள் மீது பிரியம் காட்டாத, ஏதோ குற்றவாளிகளை போல் அவர்களை நடத்தக்கூடிய, அதட்டக்கூடிய ஒரு நிலையிலே உள்ள பெரியவர்களும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். அது ஒரு இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல. இஸ்லாமிய கல்ச்சர் என்பது முதியவர்களை, அவர்களை மதிக்க வேண்டும். முதியவர்கள் நம்முடைய உறவினர்கள் என்ற காரணத்தினால் மாத்திரமல்ல, முதியவர்கள் என்ற காரணத்தினால் அவர்கள் நம்முடைய வீட்டில் உள்ளவர்களாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், அந்நியவர்களாக இருக்கலாம், திருவாசிகளாக இருக்கலாம், ஊர்வாசிகளாக இருக்கலாம், தெரிந்தவர்களாக, தெரியாதவர்களாக, முஸ்லிம்களாக, முஸ்லிம் அல்லாதவர்களாக, யாரா இருந்தாலும் பெரியவர்கள் என்ற காரணத்தினாலே, வயது முதிர்ந்தவர்கள் என்ற காரணத்தினாலே அவர்களுடைய அதிகாரத்திற்காக, அவருடைய கண்ணியத்திற்காக அழைப்பது என்பது வேறு, உறவுக்காக அவர்களை கண்ணியம் கொடுப்பது என்பது வேறு, கல்விக்காக கண்ணியம் கொடுப்பது என்பது வேறு. ஆனாலும் கூட அதையும் தாண்டி அவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் என்பதற்காக வேண்டி ஒரு கண்ணியம் கொடுத்தால், இளைஞர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், மா அக்ரம ஷாபுன் ஷைஹன், உலகத்தில் எந்த ஒரு வாலிபனும் தன்னை வயதிலே முந்திய ஒரு பெரியவருக்கு மரியாதை கொடுத்தால், இல்லா கய்யல்லாஹு லஹு இந்த கிபரி சின்னிஹி மய்யுக்ரிமு, அல்லாஹ் தஆலா இவருக்கு வயது முதிர்ந்த காலத்தில் கண்ணியம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? முதலாவது அல்லாஹ் அவனுக்கு நீண்ட ஹயாத்தை தருவான்னு சொன்னாங்க. உலகத்தில் யார் தர முடியும்? அது சன்மானம் அல்லவா? ரப்பினுடைய சன்மானம் அல்லவா? மனிதனுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய வெகுமதியான ஆயுளை அல்லாஹ் தஆலா அதிகரித்து தருவதற்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு காரணம் பெரியவர்களை மதிப்பது, வயது முதிர்ந்தவர்களை மதிப்பது, தண்ணீர் வயதில் மூத்தவர்களை கண்ணியப்படுத்துவது என்பது அல்லாஹ் தஆலா சொல்லித் தரக்கூடிய ஒன்று. இரண்டாவது, அல்லாஹ் உங்களுடைய வயது முதிர்ந்த நிலையிலே கூட உங்களை கண்ணியவான்களாக ஆக்கி வைப்பான் என்று அருள்மறை நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. கண்ணியமிக்க அருமையான பெருமக்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம கிணத்துல தூக்கி போட்டாங்க. அதுக்கு கூட அவங்க அங்கிருந்து தப்பிச்சு அவங்க மிஸ்ர்ல போய் அவங்க ஆட்கள்லாம் எடுத்துக்கொண்டு போய் மிஸ்ர்ல சந்தையிலே விற்கப்பட்டார்கள். அரச தர்பாருக்கு போனார்கள், அங்கே ஆட்சி செய்தார்கள், ஆட்சியினுடைய பொறுப்பாளராக இருந்தார்கள். இந்த நேரத்தில் தான் பலஸ்தீனத்திலே உள்ள கடுமையான பஞ்சத்தின் விளைவாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய எல்லா மக்களும் 11 மக்களும் பலஸ்தீனத்தில் தான் இருக்கிறார்கள். அங்க வந்து அவங்களுக்கு நிறைய பொருளாதார ரீதியாக, உணவு ரீதியாக சப்ளை செய்யக்கூடிய ஒரு நிலை எகிப்திலே இருந்தது. அந்த எகிப்தினுடைய ஆளுமை என்பது கிட்டத்தட்ட ஒரு உலகத்தை ஆட்சி செய்வதை போல். அந்த எகிப்தில போய் தங்களுடைய உணவு தேவைக்காக போறாங்க. போயாச்சுன்னா அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரிஞ்சிருச்சு, வந்திருக்கிற ஆட்கள் தங்களுடைய சகோதரர்கள் தான். அவங்களுக்கு தெரியல இவங்களை, ஏன்னா அவங்க கிணத்துக்குள்ள போட்டதே நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு தெரியல வந்தவங்க தன்னுடைய சகோதரர்கள் தான் என்று விளங்கி கொண்டார்.
அது பல வரலாறு, நீண்ட வரலாறு. அதிலே போற நேரத்தில் தன் உடன் பிறந்த சகோதரர் புன்யாமீன் 35 வருஷம் ஆச்சு சகோதரரை பார்த்திருக்கிறாங்க. அதனால தன்னுடைய சகோதரரை தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை, தன்னோடு இருக்கட்டுமே, அப்புறம் அதுக்கு அடுத்து உள்ள காரியங்கள் என்னன்னு செய்வோம். இவங்க எல்லாரும் திரும்பி பலஸ்தீனத்துக்கு போயிடுவாங்க. தன்னுடைய சகோதரர் புன்யாமீன் கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு சின்ன யுக்தி பண்ணாங்க. அவங்களுடைய பொருளை அளக்கக்கூடிய அந்த மரக்கா இருக்குதே, அது ஒரு வகையில ஒடிச்சு வச்ச திருட்டுத்தனம் போல, அது திருடப்பட்டது போல் ஒரு காட்சி அங்கே உருவாக்கப்பட்டது. அந்த நாட்டினுடைய அல்லது அவங்களுடைய பொதுவான சட்டம் என்னன்னா, யாராவது திருடுனா அவங்களுக்கு அடிமை அர்த்தம். அப்போ புன்யாமீனிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு பொருள் இருக்கிற காரணத்தினாலே இவங்களுக்கு அடிமைன்னு சொல்லி பிடிச்சு வைக்கிறாங்க. பிடிச்சு வைக்கிற நேரத்துக்கு தான் அந்த நேரத்தில் அவங்க சொன்னாங்க, அந்த நேரத்தில் மன்னர் இடத்தில் அவர்கள் வேண்டுகிறார்கள், அதாவது இவங்க நீங்க இப்படி பிடிச்சு வைக்கிறீங்க, இவங்களுடைய தகப்பனார் இருக்கிறாரே ஐயோன் அசீஸ் இன்னலஹு அபன் ஷைഖன் கபீரா ஃபகத் அஹதனா மக்கானா, எங்களுடைய தகப்பனார் ஒரு வயது முதிர்ந்த ஆளு, பெரிய ஆள், வயசு முதிர்ந்த பெரிய மனுஷன். அதனால நீங்க வேணா ஒண்ணு செய்யுங்க, எங்களை யாராவது வேற வேணாலும் பிடிச்சு வச்சுக்கங்க, அவருக்கு பகரமா எங்களில் வேறு யார் வேண்டுமானாலும் நீங்கள் பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள், அவரை விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதுல அவங்க சொன்ன வார்த்தை அல்லாஹ் நமக்கு குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு பாடமாக சொல்கிறான். அவன் ஷைഖன் கபீரா, எங்களுடைய தகப்பனார் வயது முதிர்ந்த பெரியவர், வயது முதிர்ந்த பெரியவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தின் வழியாக நமக்கு பாடமா அல்லாஹ் உணர்த்துகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எடுத்து வச்சதும் அதுக்கு பிறகு உள்ள காரணங்களும் வேறு வேறு பின்னணியிலே பல்வேறு படிப்பினைகளுக்காக செய்தார்கள். ஆனாலும் கூட வயது முதிர்ந்தவர்கள் என்ற காரணத்தினாலே மரியாதை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். வயது முதிர்ந்தவர்களுக்கு மார்க்க நிறைய சலுகைகளை கொடுக்குது. நோன்பு வைக்க முடியும் இல்லையா, அதுக்கு பகரமா நீங்க ஃப்ரீயா கொடுத்துக்கங்க, அதுக்கு பகரமா நீங்க உணவு கொடுத்துக்கங்க. தொழுகை உங்களுக்கு இன்னும் தொழ முடியும் இல்லையா, உட்கார்ந்து தொழுவுங்க. இல்ல அதுவும் முடியும் இல்லையா, சிரமமா இருக்குதா, உங்களுக்கு வயது முதிர்ந்த நிலையா, உங்களுடைய நிலைக்கேற்ப நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அது மாதிரி வயது முதிர்ந்தவர்களை பொறுத்தவரையிலே மார்க்கம் அவர்களுக்கு மிகுந்த கண்ணியம் கொடுக்கிறது. யுஸல்லிமு ஸகீரு அலல் கபீர், சின்ன பிள்ளைங்க தான் பெரிய ஆட்களுக்கு சலாம் சொல்றாங்க. இவங்களுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்காக யுஸல்லிமு ஸகீரு அலல் கபீர், வயதிலே முதிர்ந்தவர்களுக்கு மூத்தவர்களுக்கு சிறு பிள்ளைகள் சலாம் சொல்லட்டும். அவங்களுக்கு உண்டான கண்ணியத்தை வயது முதிர்ந்தவர்களுக்கு சலாம் சொன்னாங்க. ஒரு ஊருக்கு பயணம் போறோம், நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாருமே மார்க்கம் தெரிந்தவர்கள், எல்லாம் குர்ஆனை கற்றவர்கள். அந்த நேரத்தில் அவர்களில் யார் இமாமத்தை செய்ய வேண்டும், இமாமத்து யாரு, எல்லாருமே ஒரே நிலையில் தான் இருக்கிறாங்க, எல்லாரும் ஓதனவங்க தான் என்று சொன்னாலும் கூட அதிலே குர்ஆனிலே யார் உன்னதமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை முற்படுத்துங்கள். இல்ல அதுவும் கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரே மாதிரி ஓதி இருக்கிறாங்கன்னா ஹதீஸில யார் தேர்ந்தெடுக்கிறார்களோ இன்னும் அதை விட அவர்கள் எல்லோரையும் விட அவர்களை முற்படுத்துங்கள். இல்ல ஹதீஸும் எல்லாரும் படிச்சுதான் இருக்கிறாங்கன்னு சொன்னா யார் ஹிஜ்ரத்தில் வந்து இருக்கிறார்களோ, ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து இருக்குது, ஹிஜ்ரத்தில் யார் வந்து இருக்கிறார்களோ சஹாபாக்கள்ல அவங்களை நீங்க முற்படுத்துங்க. இல்ல ஹிஜ்ரத்தும் கிட்டத்தட்ட எல்லாரும் முன்ன பின்ன மதீனாவுக்கு போனவங்க தான், அது தனி ஒரு நிலைங்கிறது முற்படுத்த முடியலன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களில் யார் வயது முதிர்ந்தவர்களோ அவர்களை இமாமத்தில் ஆக்குங்க, அந்த கண்ணியத்தை கொடுங்கன்னு சொல்லி கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்தில் அறிவுறுத்தி கொண்டே இருந்தார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்தில் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள், நுகத்திமல் அகாபிர், வயது முதிர்ந்தவர்களை நீங்கள் பல காரியங்களில் முற்படுத்த வேண்டும் என்று. தொழுகையில கூட முன் சஃப்புகள்ல வயது முதிர்ந்தவங்க தான் வரணும். முதல்ல இவங்க பேக் அடிக்கிறாங்க, அதனால சின்ன பிள்ளைங்க முன்ன வர்றாங்க, அவ்வளவுதான். ஆனால் முறை என்னன்னு சொன்னா முன் சஃப்புகளில் எல்லாம் வயதிலே மூத்தவர்கள் முன்னால் வர வேண்டும் என்பதை மார்க்க நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அருமையான பெருமக்களே, சொல்லித்தந்த தத்துவத்தை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தும் பொழுதுதான் தத்துவம் உலகத்தில் நிலைநிற்கும். இஸ்லாம் என்பது மகத்தான ஒரு தத்துவம். அந்த தத்துவம் உலகத்தில் நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால், நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த தத்துவம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். வெறும் கேட்கிறது அல்ல, வாழ்க்கையில நாம யோசிக்கணும். அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லவா சொல்லி இருக்கிறார்கள், குர்ஆன் அல்லவா இப்படி சொல்லி இருக்கிறது, நாம் முஸ்லிம்கள் அல்லவா என்ற காரணத்தினால் அந்த தத்துவத்தை நாம் கடைபிடித்தால், நடைமுறைப்படுத்தினால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய ரசூலால் வாக்குறுதி அளிக்கப்பட்ட எல்லா உயர்வும் வரும் என்பதிலே சந்தேகமே இல்லை. உமர்லானுடைய ஆட்சி காலம், உமர்லானுடைய ஆட்சி காலம், பாரசீகம் ரோமாபுரியும் அவர்களை கண்டு நடுங்கியது. பாரசீகமும் ரோமாபுரியும் உமர்லானுடைய பெயர் கேட்டால் நடுங்கிய அந்த காலகட்டம். அந்த காலகட்டத்திலே ஒரு படையை ஒரு ஊருக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. படை அனுப்பும் பொழுது ஸல்லல்லாஹு அந்த சுன்னத்தான் நடைமுறை எதுவோ அது மாதிரி அவங்களுக்கு உபதேசம் செய்து கொண்டு இவர்கள் கீழே நடந்து வந்து ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு வயதான ஒரு அம்மா உமர்லானு கூப்பிடு, ஜனாதிபதி அவர்களை அழைக்கிறார்கள். பக்கத்துல போனோன்னு கூணுருந்த கிழவி, வயதான ஆளு, கூணுருந்தவர்கள்
அப்படிப்பட்ட நிலையிலே பேசுவதற்கு தடுமாற்றம் கொண்ட ஒரு நிலை. இத்தகில்லாஹ் யா உமர், உமரை அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்க. அந்த அம்மா சொன்னாங்க. ஒரு நாள் குனிஞ்சு நின்று கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இவருக்கு எல்லாருக்கும் பட விரட்டும் போது எவ்வளவு பெரிய ஒரு காரியம். இந்த நேரத்தில் உமர்தான் இந்த வயசான அம்மா கிட்ட போய் நின்று குனிஞ்சு நின்று கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே என்று சொல்லும் பொழுது உமர்தான் சொன்னாங்க, இது சாதாரணமான ஒரு பெண் அல்ல, சாதாரணமான ஒரு பெண் அல்ல. இவர்களுடைய குரலை அல்லாஹ் கேட்டதா குர்ஆனிலே சொல்கிறான். قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي الى الله والله يسمع تحاوركما. இந்த பெண்மணியினுடைய அந்த முறையீட்டை அல்லாஹ் கேட்டான் என்று சொல்லக்கூடிய ஒரு சீப் எடுத்து தலையில ஒரு பக்கம் சீவி அடுத்த பக்கம் சீவறதுக்கு முன்னால இவங்க சீவுற அளவுக்குள்ள நேரத்துல கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்களாம். அடுத்த பக்கம் சீவறதுக்குள்ள வாங்க எடுக்கும்போது ஒரு பக்கம் சீவுவாங்க, அடுத்த பக்கம் சீவறதுக்குள்ள 7 வானங்களின் அப்பால் இருந்து அல்லாஹ்வுடைய உத்தரவும் இதற்குண்டான பதில் வந்துவிட்டது. அதனால இவர் சாதாரணமான பெண்மணி அல்ல, அதுவும் வயது முதிர்ந்தவர் என்ற காரணத்தினாலே அவர்களுக்கு நான் மரியாதை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். மக்கமா நகரம் வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு அதற்கு சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய தகப்பனாரை அழைத்து கொண்டு வந்து ஈமான் கொள்வதற்காக கூட்டு வர்றாங்க. ஸல்லல்லாஹு வஃபாத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாலதான் சித்தீக்குல் அக்பருடைய தகப்பனார் ஈமான் கொண்டாங்க. ரொம்ப ஆனந்த உச்சமான நிலை. அதனால் அவங்களுடைய வயது முதிர்ந்த நிலையிலே தன்னுடைய தகப்பனாரை அழைத்துக் கொண்டு வருகிறார். ஸல்லல்லாஹு கேட்டாங்க, அபூபக்கர் அவர்களே நீங்களே அழைத்துக்கீங்க, நான் சொன்ன அங்க வந்திருப்பேன்னு சொன்னாங்க. நான் சொன்ன அங்க வந்திருப்பேன். இல்லை நாயகமே, உங்களுக்கு உண்டான கண்ணியம் என்பது கொடுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அழைத்து வந்த சித்தீக்குல் அக்பருடைய தகப்பனாருக்கு ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க அமர வச்சு தான் நின்றுகிட்டு தான் எல்லா காரியத்தையும் செய்யலாம். தாங்கள் அமரவில்லை, அவர்களை அமர வைத்து காரியங்களை செய்து நின்று கொண்டுதான் எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது உட்பட சொல்லிக் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, பெரியவர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து பழகணும். ஒரு தடவை ஸல்லல்லாஹு ஒரு கேள்வி கேட்டாங்க, ஒரு விடுதலை, நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஹதீஸ் தான். மரங்களில் ஒரு மரம் இலை உதிராது, என்ன மரம்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் பார்த்தாங்க, ரசூலுல்லாஹி விடுதலை கேட்கறாங்க. பயங்கரமான ஒரு விடையா இருக்கும்போது தெரியுதுன்னு சொல்லிட்டு காட்டுல உள்ள மரங்களை எல்லாம் யோசிச்சாங்க, இதா இருக்குமோ அதா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. யாருமே பதில் சொல்லல. கடைசி எல்லாம் நின்னாங்க, அது பேத்தம்பழ மரம்ட்டாங்க. இவங்களுக்கு ரொம்ப குஷன் ஆயிடுச்சு, ஏன்னா அதோட தான் வாழ்றாங்க இவங்க எல்லாருமே. அதனால அதை யோசிக்கல, ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க பூரா காட்டுல உள்ளதுலாம் யோசிச்சாங்க. எல்லாம் முடிச்சிட்டு போகும் பொழுது சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அருமையான மகனார் முத்தபி சுன்னா அதற்கு இவரு ரலியல்லாஹு தஆலா தகப்பனார்ட்ட சொன்னாங்க, எனக்கு ரசூலுல்லாஹ் கேட்ட உடனே பதில் தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் கூட வயது முதிர்ந்த பெரியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அதனால நான் கப்புன்னு பதில் சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் யோசனையா இருந்துச்சு, அதனால நான் பதில் சொல்லேன்னு. அருமை மகனே, இது ஆகிரத்தினுடைய விஷயம் இல்லையா, சொன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்னு சொன்னாங்க. இது ஆகிரத்துடைய காரியம் அல்லவா சொன்னார். எப்படி பழக்கி இருக்கிறார்கள் பிள்ளைகளை, எப்படி பழக்கி இருக்கிறார்கள், பெரியவர்களுக்கு முன்னாலே எப்படிப்பட்ட அதவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று பழக்கி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காரியத்திலையும் பெரியவர்களை முற்படுத்துவார்கள். அவங்களுக்கு ஒரு பால் வந்துச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சாங்க. குடிச்சிட்டு இருக்கும்போது வலது பக்கத்துல இப்னு அப்பாஸ் தான் உட்கார்ந்து இருக்காங்க, சின்ன புள்ள. இடது பக்கத்துல சித்தீக்குல் அக்பர், அவங்க பெரிய ஆள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனால் எந்த காரியத்தையும் இப்தூபி அய்யாமீனிக்கும், உங்களுடைய வலப்புறத்தை கொண்டு ஆரம்பியுங்கள். அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் வச்சிட்டு மிச்சத்தை கொடுக்கணும். அபூபக்கர் சித்திக் இடத்துல இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய அபூபக்கர் கொடுத்தாச்சுன்னா யாரும் ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. ஆனால் தங்களுடைய வாக்கு அப்படி இல்லையே என்ற காரணத்தினாலே வலது பக்கம் அமர்ந்து இருக்கக்கூடிய சிறுபிள்ளையான அதில் சய்யிதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, இந்த பாலை எனக்கு சித்திக்குல் அக்பர் கொடுக்கிற போல மனசுல தேட்டமா இருக்குது, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், தாங்கள் குடித்து மீதம் வைத்த பால், மறுக்கப்படக்கூடாத பொருள், அதிலேயும் பால், தாங்களுடைய முபாரக்கான எச்சில் பட்டு மீன் இருக்கக்கூடிய அந்த பாலை நான் அந்த உரிமை யாருக்கும் கொடுக்க விரும்பல நாயகமே சொல்லி அவங்களுடைய கையில் இருந்து வாங்கி குடித்தார். அதை கேட்டார்கள் என்பதுதான் முறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரியவர்களுக்கு உண்டான ஒரு மரியாதை என்ற காரணத்தினாலே அந்த விஷயத்தை கேட்டார். சஹாபாக்களை பொறுத்தவரையில கண்ணியமான நடவடிக்கைகள்ல ரொம்ப உயர்ந்தவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி பெரிய தகப்பனார் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வோட வயது மூத்தவங்க தானே. ஒரு தடவை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆள் வந்து கேக்குறாங்க, அந்த அக்பரு அமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க பெரிய ஆளா ரசூலுல்லாஹ் பெரிய ஆளான்னு கேட்டாங்க. நீங்க பெரிய ஆளா ரசூலுல்லாஹ் பெரிய ஆளான்னு கேட்டாங்க. அதுல சய்யிதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பதில் சொன்னாங்க, ஹுவ அக்பரு மின்னி வ அன உலிது கப்லஹு, அவங்க என்னை விட பெரிய ஆளு, ஆனா அவங்களுக்கு முன்னால நான் பிறந்தேன்னு சொன்னாங்க. என்னை விட அவங்க பெரிய ஆளு, அவங்க கண்ணியமானவங்க, அக்பரானவர்கள், ஆனால் வ அன உலிது கப்லஹு, அவங்களுக்கு முன்னால நான் பிறந்துட்டேன்னு சொன்னாங்க.
அதாவது சொல்வதிலே கூட ஒரு அதமும் மரியாதையும் அந்த பெருமக்களிடத்தில் இருந்தது. அதனால்தான் ஆரம்பத்தில் சொன்னேன், பெரியவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் சிறுபிள்ளைகளின் மீது இரக்கம் காட்டுவதும், அதே போல சிறுபிள்ளைகள் பெரிய ஆட்கள் கண்ணியம் செய்வதுதான் இந்த மார்க்கம் கற்றுத்தந்த உன்னதமான மரபு. பெருமக்கள் இது சாதாரண விஷயம் நினைக்க கூடாது. இது நம்முடைய வாழ்க்கையினுடைய, நம்முடைய ஆயுளுடைய, நம்முடைய வாழ்வில் கண்ணியத்திற்குண்டான ஒரு அடிப்படை இதில் அமைந்திருக்கிறது என்று பெருமக்கள் சொல்வார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தின் நடைமுறைகளை எல்லா நிலைகளிலும் பேணி வாழ்ந்து உலகத்திலும் ஆகிரத்திலும் வெற்றி பெற்ற நன்மக்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தல்வானாக. அல்லாஹ் நம்மை எல்லா நிலையிலும் கண்ணியமானவர்களாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.